ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் குத்துவிளக்கு பூஜைக்கு போயிருந்தேன்ல, அதுக்கு மறுநாள் போக மறுநாள் வீட்டில் பாப்பாவுக்கு அம்மா போட்டுருச்சு. அம்மா போட்ட காரணத்தினால என்னால் வீட்டில் பாப்பாவையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் சமாளிக்க முடியாத காரணத்தால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா வீடியோ கொடுத்துக்கோமேன்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகியிருக்கேன். அதனால் வீடியோ எடுத்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஓவராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாப்பா அவளை நீர் ஆகாரம் கொடுத்தெல்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த உடம்புல நீர் சத்து இல்லாதனால, அப்புறம் வெயில் இதெல்லாம் காரணத்தால் பாப்பாவுக்கு அம்மா போட்டுடுச்சு. போடணும்னு இருந்திருக்கு, போட்டுருச்சு. இப்போ ஓகே, பாப்பா பரவாயில்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். ரொம்ப நாளாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 11 நாள் 11 நாள் 12 நாள் இருந்திருக்கும். காலைல என்னோடய வேலையெல்லாம் எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் எப்போவுமே டெய்லியும் ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு. சரின்ட்டு நானும் எல்லா ஜன்னலையும் வீட்டில் ஓப்பன் பண்ணி வச்சேன். எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா பாப்பா ஏதோ அந்த சைடு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதில்ல. அதுக்காக இன்றைக்கி தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு அந்த வேப்பிலை, மஞ்சள், அப்புறம் அந்த பயிறு இதெல்லாம் வச்சு அரைச்சி குளிப்பாட்டி விட சொன்னாங்க. அதனால் நான் முழு மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பச்சை பயிறு முடிஞ்சு போச்சு. அதனால் பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிக்கிட்டு, மஞ்சளும் பாசிப்பருப்பும் அரைச்சி வச்சுட்டு, அப்புறமா வேப்பிலை ஒரு கொத்து வேப்பிலையும் அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாவை குளிப்பாட்டி விட்டுருவோம், நல்ல நேரம்லாம் பார்த்து குளிப்பாட்டிவிட சொன்னாங்க. சரின்னா அதை சைட் பை சைடாக செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஏன் இருந்துச்சு அப்படின்னா, அம்மா எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தனால தான் இன்னும் போகலை அப்படி இப்படின்னு பெரியவங்களாம் சொன்னாங்க. கோயில் பூசாரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போக சொன்னதுக்கப்புறம் எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. மறுநாளே கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க, அறிவியலையும் நம்பணும், ஆன்மீகத்தையும் நம்பணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் நம்புவேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பசங்களுக்கு சரி, கோதுமை தோசையும் இட்லி பொடி இருந்துச்சு, அதுவும் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டி விட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என் பெரிய பொண்ணுக்கு பசி வந்துருச்சு. அம்மா என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோசை, அவளுக்கும் பையனுக்கு எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருந்தேன். எப்பவும் போல் என்ன தான் ஸ்கூலுக்கு லீவ் விட்டு ஆஃபீஸ்க்கே லீவ் விட்டுருந்தாலும், உலகத்துக்கே லீவ் விட்டாலும், நம்ம குடும்ப தலைவிகளான நமக்கு என்றைக்குமே லீவ் கிடையாது. எங்கே போனாலும் நம்ம வேலை தான் பார்க்கணும், நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வேலை தான் பார்க்கணும். பட் ஆனால் இது ரொட்டீன் கிடையாது, லைஃப் ரொட்டீன். நம்ம செஞ்சு தான் ஆகணும். சந்தோஷமாக நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம கணவருக்காக தானே செய்கிறோம். இதை விட வேறு என்ன நம்ம பண்ண போகிறோம்? இதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே எப்போவுமே நினச்சிக்குவேன். நீங்கள் எப்படி நினச்சிட்டு வீட்டில் எல்லோரும் எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு